வருங்கால அரசு பணி அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் கேட்டுட்டு இருக்க கொஷின், சார் தமிழ் எப்படி படிக்கிறது சார்? பழைய புத்தகம் படிக்கலாமா சார்? புதிய புத்தகம் படிக்கலாமா சார்? புக் பேக் மட்டும் படிக்கலாமா சார்? இல்லை உரைநடையும் சேர்த்து படிக்கணுமா சார்? இல்லை நான் இந்த மாதிரி இலக்கணத்தை படிக்கணுமா சார்? இல்லை நான் உள்ளுக்க இருக்கக்கூடிய பாடல் வரியெல்லாம் படிக்கணுமா சார்? இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்டுட்டு இருக்கிறீங்க. தமிழை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான கேள்விகள். இதை படிக்கலாமா, அதை படிக்கலாமா, எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் நிறைய கேள்வி கேட்டுட்ருக்கீங்க. ஸோ உங்களுடைய எல்லா கேள்விக்கும் நீங்கள் தமிழை பற்றி யோசிச்சு வச்சுருக்கிற, நினச்சிக்கிட்டு இருக்கிற இந்த மாதிரி எல்லா கேள்விக்கும் இந்த ஒரே வீடியோவில் பதில் சொல்ல போகிறேங்க. இந்த ஒரே வீடியோவில் ரொம்ப அற்புதமாக, ரொம்ப கிளியர் கட்டாக பதில் சொல்ல போகிறேன், கேட்டுக்கோங்க. ஆக்சுவலாக இப்போ நான் கையில் எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த எக்ஸாமோடைய கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய புதிய சிலபஸை பேஸ் பண்ணி கடைசியாக நடந்த ஒரு அற்புதமான தமிழ் எக்ஸாம் இது. நம்மளுடைய சிலபஸில் என்னென்னலாம் கேட்டிருக்கிறாங்களோ, ஓகேங்களா, நம்ம சிலபஸில் என்னென்னலாம் டாபிக் இருக்குதோ எல்லாத்தையுமே என்ன பண்ணியிருக்கிறாங்க, சப்ஹெட்டிங்காக உடச்சி எப்படி கொஷின் கேட்டிருக்கிறாங்க டிஎன்பிசி அப்படிங்கிறத ப்ரீவியஸ் இயர் கொஷினான இந்த கொஷின்லேருந்தே உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன், நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த கொஷின் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னாலே டிஎன்பிஎஸ்சி எந்த மாதிரி பேட்டர்னில் கொஷின் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகாக ஒரு தெளிவு கிடைக்கும் உங்களுக்கு, ஓகேங்களா. இந்த கொஷின் என்ன கொஷின் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2024 ஜிஎஸ் டிப்ளமோக்கு உங்களுக்கு நடந்த ஒரு எக்ஸாமுங்க இது. ஜிஎஸ் டிப்ளமோக்கு நடந்த ஒரு எக்ஸாமில் உங்களுக்கு 100 கொஷின் உங்களுக்கு தமிழ் தகுதி தேர்வாக வருதுங்க. அந்த தமிழ் தகுதி தேர்வில் உங்களுக்கு கேட்கக்கூடிய 100 கொஷினுமே உங்களுக்கு டிட்டோவா அப்படியே உங்களுக்கு குரூப் 4 குரூப் 2ல் எப்படி உங்களுக்கு சிலபஸ் இருக்குதோ அதை மாற்றாமல் அப்படியே கேட்டு வச்சுருக்காங்க. இந்த கொஷினை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு சூப்பராக ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம தமிழை எந்த மாதிரி அணுகணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப அழகாக கொடுத்துருக்குறாங்க, ஓகேங்களா. இதில் சொல்கிறேன் உங்களுக்கு, இதை பார்த்ததுக்கப்புறமா நீங்கள் உங்களுடைய அறிவுக்கான லைட்டாக எங்கேயோ திறந்த மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த கொஷினை பார்க்குறப்ப எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஓ, இப்படி தான் கொஷின் கேட்குறாங்களா அப்படிங்கிறது. நிறைய பேர் இதை பார்த்துருந்துருக்கலாம், இன்னும் நிறைய பேர் இதை பார்க்காம இருக்கலாம். சில பேர் ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு நிறைய பேருக்கு இப்படி தான் கொஷின் கேட்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் 2023க்கு மேலே இல்லை 2024 அதிலே ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி கொஷின்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி பேட்டர்லாம் உங்களுக்கு கொஷின் இருக்காதுங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷினில் உங்களுக்கு 24 உங்களுக்கு ஜனவரி பிப்ரவரிக்கு முன்னாடிலாம் இருக்க கொஷின் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு இந்த மாதிரி பேட்டர்லாம் கொஷின் இருக்காது. ஏன்னா சிலபஸை மாற்றினதுக்கு அப்புறமா ஒரு சில எக்ஸாம்ஸ் தான் நடந்திருக்குது. அதில் இதுவும் ஒரு எக்ஸாம். அந்த எக்ஸாமில் உங்களுக்கு இந்த சிலபஸ் பேஸ் பண்ணி எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இங்கே பாருங்களேன், ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் யார் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க. பிகினராக இருந்தீங்கன்னா நம்ம சேனல் என்ன பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தமிழில் நிறைய பாடம் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஜிகேவுக்கு என்ன பண்ணியிருக்கோம், நம்ம வேர் டு ஸ்டடி நிறைய கொடுத்துருக்கோம். அது இன்னும் பார்க்கல அப்படின்னா என்ன பண்ணிடுங்க, அதையும் பார்த்துருங்க. நம்ம டெலிகிராம் சேனலில் என்ன பண்ணிடுங்க, ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ வாங்க மொதல் கொஸ்டின் பாருங்கள், எப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள். இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு, ஓகேங்களா. நமக்கு இருக்கக்கூடிய மொதல் டாபிக்ங்க இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு. என்ன இணைப்பு சொல்லு பாருங்களேன். சுடர் விளக்கு டேஷ் தூண்டுகோல் வேண்டும். சுடர் விளக்கு ஆனாலும் தூண்டுகோல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆனாலும், ஆனெனில், ஏனெனில், இல்லை என்றால், ஆகையால், மேலும், இதெல்லாம் உங்களுக்கு என்னங்க, இதெல்லாம் உங்களுக்கு இணைப்பு சொல்லுங்க. இதெல்லாம் உங்களுக்கு என்னது, இணைப்பு சொல்லு. ஸோ இந்த இணைப்பு சொல்ல எந்த இடத்துல பயன்படுத்தணுங்கிறது உங்களுக்கு அருமையான ஒரு டாபிக். ஸோ இப்படி தான் கொஸ்டின் கேட்குறாங்க பாருங்கள். சுடர் விளக்கு டேஷ் வேண்டும், ஆனாலும் தூண்டுகோல் வேண்டும்ன்றதான் இந்த ஆன்சர். அடுத்து பாருங்களேன். இருபொருள் தருக. ஒரு சொல் இரு பொருள் தரணும். தலைங்கிறதுக்கு என்னங்க சொல்லு, தலை அப்படிங்கிறதுக்கு முதன்மைன்னு ஒரு சொல் இருக்குது. அதே மாதிரி சிரம், நம்ம தலையில் உடல் உறுப்பை சொல்லக்கூடிய ஒரு பொருள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒரு சொல்லுக்கு 2 பொருள் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி எல்லாத்துலேயுமே உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒவ்வொருத்துக்கும் 2 கொஸ்டின். இப்போ இருபொருள் தருகவா, இன்னொரு கொஸ்டின் பாருங்கள். இதுவும் இருபொருள் தருக தான். நிறை அப்படிங்கிறதுக்கு சால்பு. இன்னொரு அர்த்தம் என்ன, எடை. ஸோ ஒரு சொல்லு 2 பொருள் தரணும். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நிறைக்கு சால்பு, எடைன்னு 2 அர்த்தம் இருக்குது. அடுத்து பாருங்களேன். பத்தியிலிருந்து விடை இல்லை, பத்தியிலிருந்து என்ன பண்ணணும், விடை சொல்லணும். ஸோ இதை நம்ம உங்களுக்கு தமிழ் கிளாஸ் நம்ம 100க்கு 100ங்கிற வீடியோ சீரிஸ் ஆல்ரெடி எடுத்துக்கிட்டு இருக்கோம்ல. 6வது 7வது முடிச்சு இப்போ 8வது வரைக்கும் என்ன பண்ணிட்டோம், செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம் வர போகிறோம். ஃபஸ்ட் டேர்ம் வரைக்கும் முடிச்சு வச்சிருக்கோம். அதுலேயே உங்களுக்கு என்ன சொல்லியிருப்பேன்னா 6வது 7வதுல உங்களுக்கு இந்த மாதிரி எக்கச்சக்கமாக பத்திகள் கொடுத்து அந்த பத்தியிலிருந்து என்ன பண்ணுங்க, விடையை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஆனால் அதுலேருந்தெல்லாம் கேட்காம இவங்க எப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு திருநெல்வேலியும் சீமையும் அப்படின்னு சொல்லி ஒரு பாடம் இருக்குங்க. திருநெல்வேலி கிழக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கும். ஆக்சுவலாக திருநெல்வேலியை பற்றின ஒரு பாடம் இருக்கும். அந்த பாடத்தை நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா மேக்ஸிமம் யாருமே கண்டுக்க மாட்டோம். அந்த பாடத்தை பெருசாக என்ன பண்ண மாட்டோம், நம்ம படிக்க மாட்டோம். ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். அந்த உரைநடையிலேருந்து ஒரு பேராகிராஃபை தூக்கி கொடுத்து அந்த பேராகிராஃப்லேருந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, 5 கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. ஒரு பேராகிராஃபை கொடுத்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, 5 கொஸ்டினுங்க. 4லேருந்து 8 வரைக்கும்
ஒரு பேராகிராஃபை கொடுத்துட்டு கொஸ்டின் கேட்குறது. நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய அதே தான் கேட்பாங்க புக் பேக்கில் இருக்கிறது நினச்சி. ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், ஒரு உரைநடையில் இருக்கக்கூடிய ஒரு பேராகிராஃபை எடுத்து கொடுத்து அதுலேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நீங்கள் உரைநடையும் படிக்க வேண்டியது ரொம்பவே அவசியங்க. இல்லை 6ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் இருக்கக்கூடிய புது புத்தகத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், இப்போது உரைநடையும் கண்டிப்பாக படிக்க வேண்டும். இது தேவையில்லைன்னு சொல்லி என்ன பண்ண முடியாது, நீங்கள் ஒத்தி போட முடியாது. புக் பேக்கை மட்டும் படித்தா போதும், சிலபஸில் மொழித்திறன் மட்டும்தான் இருக்குது, யாராவது ஒருத்தர் புக்கை கம்பைன் பண்ணி போட்டிருக்கிறாங்க, அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக இலக்கண குறிப்பெல்லாம் கம்பைன் பண்ணி போட்டிருக்கிறாங்க, 600 புக்கு சொல்கிறாங்க, 800 புக்கு சொல்கிறாங்கன்னு சொல்லி என்ன பண்ணிடாதீங்க, வாங்கி ஏமாந்துட விடாதீர்கள். ஓகேங்களா? ஏதோ ஒரு புக்கு வாங்கிக்கோங்க, பிரச்சனை கிடையாது. அந்த ஒரு புக்கை வச்சு என்ன பண்ணிங்க, சில இலக்கணங்கள் எது வேணால் பார்த்துக்குங்க. ஆனால் இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் புத்தகத்தை, அதுவும் முக்கியமாக ஸ்கூல் புத்தகத்தை படிக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். ஏன்னா இல்லாட்டி வேறு யாருமே இந்த மாதிரிலாம் என்ன பண்ண மாட்டாங்க, உங்களுக்கு கேள்வி கேட்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா டிஎன்பிசி மட்டும்தான் இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்க முடியும். ஸோ இவங்க பாருங்கள், திருநெல்வேலியிலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க, சீமைன்னு சொல்லிட்டு ஒரு பாடத்தை கொடுத்துட்டு தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்ன, அழைக்கப்பட்ட நகரம் என்ன அப்படின்னு கேட்டுருக்காங்க. உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம், இந்த பேராகிராஃப்லேயே உங்களுக்கு என்ன இருக்கும், ஆன்சர் இருக்கும். இங்கே பாருங்கள், பாளையங்கோட்டை என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என்பர் பாளையங்கோட்டையை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு சொல்லுவாங்க. பாளையங்கோட்டையில் அதிகமான கல்வி நிலையங்கள் இருக்குது. தாமிரபரணி ஆற்றின் மேற்கில் அமைந்துள்ள நகரம் எது, திருநெல்வேலி. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு ஒரு 5 கேள்விகள் கேட்டிருக்காங்க. 8வது கேள்வி வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 5 விதமான கேள்விகள் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் எப்படி அட்டன் பண்ண முடியும்? கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, உரைநடைய 2-3 வாட்டி வாட்ச் விட்டுருக்கணும். நீங்கள் அப்படி வாட்ச் விட்டுருந்தா மட்டும்தான் உங்களால் எக்ஸாம் ஹாலில் டைமை சேவ் பண்ண முடியும். நீங்கள் ஒரு வேளை உரைநடையெல்லாம் வாசிக்காமல் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே டைம் கன்சியூம் அதிகமாக எடுத்துக்கிறோங்க, நீங்கள் மாட்டிக்கிறீங்க. டைம் கன்சியூம் என்ன ஆகிடும், உங்களுக்கு அதிகமாக எடுத்துக்கணும், நீங்கள் மாட்டிக்கிறீங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி என்ன பண்ணணும், நீங்கள் உரைநடையும் கண்டிப்பாக 6வது 10வது வரைக்கும் இருக்கக்கூடிய புதிய புத்தகங்களை வாசிக்க வேண்டும். அடுத்த கொஸ்டின் பாருங்களேன், சொல் பொருள் தருகங்க. சொல்லும் பொருளும் கேட்டிருக்கிறாங்க. என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், அழுவம் வங்கம், இதுக்கு என்னங்க, இது என்ன சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சொல்லு பொருள், இது வந்து ஒரு பெயர் திரி சொல்லுங்கள். நமக்கு ஆல்ரெடி தெரியும், பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் சொல்லுவோம். அதில் சார் திரி சொல்லு, திரிசொல் அப்படின்னா என்னங்க, இயற் சொல், திரிசொல், திசை சொல், வட சொல் 4 இருக்குதுங்க. இயற் சொல் அப்படின்னா என்னங்க, நம்ம இயல்பாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தையை தான் நம்ம இயல் சொல் அப்படின்னு சொல்லுவோம். இயல்பாக நம்ம வந்து அதிகமானது நம்மளுக்குள்ளே யூஸ் பண்ணிக்கணும், நமக்குள்ளே அதிகப்படியாக அந்த வார்த்தையை பயன்படுத்தி கொள்ளக்கூடியதான் இயற் சொல். அப்போ திரிசொல்னா என்னங்க, இலக்கண இலக்கிய வகைகளில் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய சொல். ஓகேங்களா? நூல்களில் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய சொல்ல தான் என்ன சொல்லுவாங்க அவங்க, திரிசொல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே பாருங்கள், அழுவம் வங்கம். ஸோ வங்கம்ன்றது என்னங்க, வங்கம்ன்றது என்னங்க, ஒரு என்னது கடலையோ சொல்லக்கூடியது இல்லைங்களா? ஸோ அப்படி கடலை சொல்லாமல், வங்கம்ன்றது கடலை சொல்லாமல் என்னது, இலக்கியத்தில் பயன்படுத்தக்கூடிய வங்கம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தினதுனால என்னது, இது ஒரு பெயர் திரிசொல். இது ஒரு பேர் தான், ஆனால் என்னது, இலக்கியத்தில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை பயன்படுத்தினால ஒரு பேர் திரிசொல். அடுத்து பாருங்களேன், இயம்பினான்னா என்னங்க அர்த்தம், சொன்னான்னு அர்த்தம். பயின்றான்னா படித்தான்னு அர்த்தம் இல்லைங்களா? இந்த மாதிரி சொன்னான் படித்தான்றது ஒரு இயற் சொல். இதுவே இயம்பினான் படித்தான்னு சொல்லி ஒரு என்னது, இலக்கியத்தில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தினதுனால இது ஒரு திரிசொல். அதுவே திரிசொல் மட்டும் சொன்னால் போதுமா? இது என்ன திரிசொல், பேரா வினையா? இயம்பினான்னா சொன்னான், பயின்றான்னா படித்தான். ஸோ அப்படின்னா சொன்னான் படித்தான், இது ரெண்டுமே என்னது, ஒரு செயலை குறிக்கிறது. செயலை குறிக்கிறதுனால இது ஒரு வினை திரிசொல் இல்லை. அதுக்கப்புறம் பாருங்கள், அண்ண மான, இது ரெண்டு என்னங்க, அண்ண மான அப்படிங்கிறது என்னன்னா ஒரு இடைத்திரிசொல், இடைச்சொல்லாக பயன்படுத்தக்கூடியது. ஓகேங்களா? அவள் அண்ண இவள் இருந்தால், இவள் போல அவள் இருந்தால் சொல்லுவோம் இல்லை, நம்ம இடைத்திரிசொல். அதே மாதிரி கூர்களிங்கிறது ஒரு உரித்திரி சொல்லுங்க, உரிச்சொல்லை பயன்படுத்துவாங்க. சால தவ கடி நூறு குழின்னு சொல்லிட்டு என்னது, ஒரு உரிச்சொல்லை பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி என்ன பண்ணுறது, கேள்விகள் கேட்கப்படுகிறது. அதே பாருங்கள், அதே மாதிரி சொல் பொருளுங்க. அடுத்த ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. ஸோ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஒவ்வொரு டாப்பிக்கில் இருந்தும் உங்களுக்கு 2 கொஸ்டின்ங்க. ஒவ்வொரு டாப்பிக்கில் இருந்தும் 2 கொஸ்டின். இதுக்கு முன்னாடி என்ன படித்தோம் நம்ம, இங்கே பாருங்கள், பேராகிராஃபை கொடுத்து கேட்கறதுக்கு முன்னாடி என்ன படித்தோம் நம்ம, பேராகிராஃபை கொடுத்து படிக்கிறதுக்கு முன்னாடி இருபொருள் தருக படித்தோம். ஒரு சொல்லு 2 பொருள் தரணும். இதில் ஒரு 2 கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. இதில் ஒரு 2 கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்கிறாங்க, இப்போது சொல்லும் பொருளும். சொல்லும் பொருள் என்ன பண்ணியிருக்காங்க, இப்போது இதில் ஒரு 2 கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இது 2வது கொஸ்டின். இந்த மாதிரி 2 கொஸ்டினுங்க. ஒவ்வொரு டாப்பிக்லையும் 2 கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. சொல்லும் பொருள்னா தீர்வனை அப்படின்னு என்னங்க அர்த்தம், தீர்வனை நீங்குபவைன்னு அர்த்தம். உபசமம்னா அடங்கி இருப்பது, இல்லை ஓறுதல்னா நன்னறிவுன்னு அர்த்தம். திறத்தன என்பது தன்மையுடைய அர்த்தம். இந்த மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினும் 2 கொஸ்டினுங்க. ஒவ்வொரு டாப்பிக்கில் 2 கொஸ்டின். அடுத்து பாருங்களேன், சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. இங்கே பாருங்கள், இளங்கோவடிகள் காப்பியத்தை இன்னும் இயற்றிய தப்பாக போட்டிருக்கா? ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் நூல்வெளியை கண்டிப்பாக படித்தாகணும் சொல்ல வராங்க. இங்கே பாருங்கள், சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள், இதுதான் சரியான வார்த்தை. இது நீங்கள் வாசிச்சிங்க 2-3 வாட்டி ஒரே வார்த்தையை வாசிங்கனாலே தெரிஞ்சிடும். ஆனால் அப்படி தெரிகிறது ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக ஒவ்வொரு செய்யுள் பகுதியிலையும் இருக்கக்கூடிய நூல்வெளி ஆசிரியர் குறிப்பால் என்ன பண்ணணும், நீங்கள் படித்தாகணுங்க. இதெல்லாம் படித்தா மட்டும்தான் உங்களை என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி சரியான வார்த்தையை தொடர்புபடுத்தி வரிசைப்படுத்தி எழுத முடியும். ஓகேங்களா? சிலப்பதிகாரம் இன்னும் காப்பியத்தை விளங்க முடியும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள்,
அதிலே ரெண்டு கொஷின். இப்போ 2 கொஷின் கேட்டிருக்காங்க. சொல்லும் பொருளில் 2 கொஷின், அதே மாதிரி இருபொருள் தருக, ஒரு சொல் இருபொருள் தருகள் 2 கொஷின், சரியான விடையை தேர்ந்தெடு இதில் ஒரு 2 கொஷின். இங்கே பாருங்கள், இனிய சொல்லையே விளைநிலமாக கொள்ள வேண்டும். இது என்னங்க இனிய சொல்லையே விளைநிலமாக கொண்டு, இதெல்லாம் எங்கெங்க இருந்து எடுத்தாங்க? ஸ்கூல் புக்கில் தாங்க இருக்குது. வேளா இன்சொல் விளைநிலை ஈதலை வித்தாகன்னு ஒரு பாட்டு இருக்குங்க. இன்சொல் விளைநிலை ஈதலை வித்தாகன்னு சொல்லிட்டு உருவகணியில் ஒரு பாட்டு இருக்குங்க. இந்த பாட்டெல்லாம் நம்ம புக் பேக்கில் தாங்க இருக்கும், யாருமே கவனிச்சிருக்க மாட்டோங்க. அதுலேருந்து கொஸ்டின் எடுத்து வச்சிருக்காங்க. அதுலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க இவங்க, கொஸ்டின் எடுத்து அதை வரிசைப்படுத்த சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, வரிசைப்படுத்த சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இங்கே பாருங்களா. ஸோ அப்போ நம்ம அதையும் படிக்க சொல்கிறாங்க. நம்மளை டிஎன்பிசி என்ன சொல்கிறாங்க, நம்மளை அதையும் படிக்க சொல்கிறாங்க. ஸோ அதையும் படிக்க சொல்கிறாங்க. அடுத்து பாருங்களேன், பன்மை விகுதி. 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்களா பார்ப்போமா? பாருங்க, பன்மை விகுதியில் இல்லை பன்மை விகுதி கேட்டிருக்கிறாங்க உங்களுக்கு. இருங்க, பன்மை விகுதி என்னன்னா, இது உங்களுக்கு புக் பேக்கில் இருக்குங்க, ஒரு கட்டம் போட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. இங்கே பாருங்கள், பா அப்படிங்கிறத எப்படி பயன்படுத்தணும், பான்றத பாக்கள், ஈங்கிறத ஈக்கள். இது 2 தாங்க கரெக்டான ஆன்சரு. காவை காக்களோ மடுவை மடுக்கல்னோ எழுதக்கூடாது. ஸோ எது கூட பன்மை விகுதி சேரணுமோ அது கூட தான் பன்மை விகுதி சேரணும். பாங்கிறது ஒரு பா, இதுவே அது கூட கல் சேர்ந்துச்சுன்னா பாக்கள், பல பாக்கள் சேர்ந்தது. அதே மாதிரி ஈ கூட சேர்ந்துச்சுன்னா ஈக்கள். இது 2 வார்த்தையும் இருக்கிறதுனால இது 2 தான் கரெக்டு. கா அப்படிங்கிறதோ காக்களோ மடுவை மடுக்கல்னோ எழுதக்கூடாது. சரிங்களா. இதில் வந்து பன்மை விகுதி கிடையாது. அப்போ இது 2ம் தப்பு. 2 தான் சரி. பாக்களும் ஈக்களும் தான் சரி. வெண்பா ஆசிரியப்பா வஞ்சிப்பா கழிப்பான் இருக்குல்ல, மாதிரி பாக்களும் ஈக்களும் தான் சரியான விடை. ஓகேங்களா. இந்த மாதிரி கொஷின் கேட்குறாங்க. அப்போனா பாருங்கள், பன்மை விகுதியில் இந்த மாதிரி கொஷின் கேட்குறாங்க. அப்போ இந்த மாதிரி நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கேயாவது நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், உடனே அதை இன்ட்டு மார்க் போட்டு வச்சுக்கணும். இந்த மாதிரி கொஷின் கேட்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் போய் பயம் வராது. அடுத்த கொஷின் பாருங்களேன். அடுத்த கொஷின், சரியான சொல்லை தேர்ந்தெடுங்க. ஆடிட்டர் கலைச்சொல்லுங்க. கலைச்சொல்ல நமக்கு 15 கொஷின் கேட்க போகிறதா அவங்களே சொல்லியிருக்காங்க. அதனால் நல்லா படிச்சு வச்சுக்கணும். கலைச்சொல்லாம். ஆடிட்டருங்கிறது என்னதுங்க, பட்டய கணக்கர். இங்கே பாருங்கள், மேலாளர்னா மேனேஜரை சொல்லுவாங்க, அலுவலர்னா ஆஃபீஸ் இதில் வேலை பார்க்கக்கூடியவங்க சொல்லுவாங்க, முதல்வர்னா யாருங்க, சீஃப் மினிஸ்டர் என்ன சொல்லுவாங்க, முதல்வர்னு சொல்லுவாங்க. கரெக்டுங்களா. இல்லை சீஃபை தான் சொல்லுவாங்க, முதல்வர்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கலைச்சொல்லுக்கும் என்னென்ன அர்த்தம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து பாருங்கள், கூற்று காரணம் கேட்டிருக்கிறாங்க. சரியா தவறான்னு இதெல்லாம் நம்ம எப்போங்க படிச்சிருக்கோம்? இதெல்லாம் நம்ம கூற்று காரணம் சரியா தவறான்றதெல்லாம் நம்ம ஜிகேல கேட்கக்கூடிய கேள்விங்க. இந்த கொஸ்டினை வாசிச்சு பாருங்களேன். இந்தியாவில் காற்றாலை மின் உற்பத்தி செய்யப்படுகிறது. காரணம், காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா என்னது முதலிடத்தில் வைக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்க பாருங்க, கூற்று சரி காரணம் தப்பு, கூற்று சரி காரணம் தப்பு. இதெல்லாம் தமிழில் இருக்குது. இதெல்லாம் தமிழில் கேட்டிருக்க கொஸ்டினுங்க. நீங்கள் யோசிப்பீங்க ஜிகேவாக இருக்கும்னு சொல்லிட்டு. இது தமிழில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஓகேங்களா. பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரிலாம் கொஸ்டின் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் ஸ்கூல் புத்தகத்தை கரெக்டாக தமிழில் கொடுத்துருக்கக்கூடிய புத்தகத்தை தமிழில் உரைநடையை நீங்கள் படிச்சிருந்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், நீங்கள் இதை அடிக்க முடியும். இங்கே பாருங்கள், கூற்று சரி காரணம் தப்பு. காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா எத்தனை இடம், 2வது இடத்துல வந்துட்டு நினைக்கிறேன். நீங்கள் சரியாக பாருங்கள். இந்த மாதிரி தமிழில் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினை. அடுத்து பாருங்களேன், ஸ்டீஃபன் ஹாக்கிங் பற்றி ஒரு கொஸ்டினுங்க, சரியாக தவறான்னு சொல்லி. இங்கே பாருங்கள், ஸ்டீஃபன் ஹாக்கிங்லாம் கேட்பாங்களாம் நினைப்போம். டாப்பிக்கில் இருக்கிறாரா, சிலபஸில் இருக்கிறாராங்க, கிடையாது. ஆனால் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸ்டீஃபன் ஹாக்கிங் எழுதின நூல்களில் காலத்தின் சுருக்கமான வரலாறுன்ற நூல் 40 மொழிகளில் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. 1988 வெளிவந்த இது பெருவெடிப்பு கருந்துளையை பற்றிலாம் சொல்லக்கூடியது. மக்கள்கிட்ட 1 கோடிக்கு மேலே விற்பனையாச்சு. இல்லையா. பார்த்தீங்களா, இது கூற்று சரி காரணம் சரிங்க. இல்லையா. இந்த பாடத்தெல்லாம் நம்ம படிக்க போவோமா, இப்போ வந்து படிக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் கேட்டிருக்காங்க பாருங்கள் கொஸ்டின், எப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள். அப்போ நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், கண்டிப்பாக 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய உரைநடையையும் சேர்த்து படிக்க சொல்கிறார்கள். உரைநடை செய்யுள் இதெல்லாம் அட்டை நம்மளை என்ன பண்ண சொல்கிறாங்க, படிக்க சொல்கிறாங்க. அதனால் படிக்காமல் போய் ஏமாந்துடாதீங்க சொல்லிட்டேன், படிக்காமல் போய் மாட்டிக்கிறாதீங்க சொல்லிட்டேன். அடுத்து வந்துருங்களேன். இங்கே பாருங்கள், சரியான வினைமரபோடு இங்கே பாருங்கள், நமக்கு கூடை முடைன்னு தெரியும். ஆனால் முடைன்றதை முன்னாடி கொடுத்துட்டு அதுக்கு முன்னாடி இருக்க வார்த்தை கேட்குறாங்க. கூடை முடை. பால் என்னங்க சொல்லுவோம், பாலை வந்து பருகுன்னு சொல்லுவோம். தண்ணியை கூடின்னு சொல்லுவோம். இலையை என்ன சொல்லுவோம், இலையை பறின்னு சொல்லுவோம். இலை என்ன பறின்னு சொல்லுவோம். பூவை கொய்யின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆக்கி கொஸ்டினை முன்னாடி பின்னாடி மாற்றி கேட்டிருக்கிறாங்க கொஸ்டினை. எல்லாம் அடுத்து பாருங்கள், சொல்லை இணைத்து புதிய சொல்லை உருவாக்க சொல்லியிருக்காங்க. சொல்லை இணைத்து புதிய சொல், இதெல்லாம் நமக்கு முழுக்க என்னங்க, புதிய டாபிக் வைஸ், புதிய சிலபஸ் வைஸ் இப்படிலாம் கொஞ்சம் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நமக்கு ப்ரீவியஸ் இயரில் கிடைக்காதுங்க. இந்த மாதிரி கொஸ்டின்லாம் இதுக்கு முன்னாடி நடந்த பழைய கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னா கிடைக்காது. இல்லை, ஆனால் இப்போ நடந்திருக்கக்கூடிய சில எக்ஸாம்ஸில் மட்டும்தான் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், சொல்லை இணைத்து புதிய சொல்லை உருவாக்கலாம். மயில் அகவும் குயில் கூவும் இதான் கேட்டு வச்சுருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. அடுத்து பாருங்களேன், இணைப்பு சொல்லுங்கள். இணைப்பு சொல்லு கேட்டிருக்காங்க, முன்னாடி பார்த்தோம் நம்ம. அவங்களா அதே மாதிரி இங்கே ஒரு இணைப்பு சொல்லி கேட்டிருக்காங்க பாருங்கள். 2 கொஸ்டின் கேட்டுறாங்க ஒரு டாப்பிக்கும். அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், அதனால் மரங்கள் தான் என்னது மலை. ஏனெனில் இங்கே அதனால் யூஸ் பண்ணக்கூடாது, என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள். ஏனெனில் அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. ஸோ இந்த இடத்துல என்ன வார்த்தை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க.
அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். ஏன் வளர்க்கணும்? ஏன்னா மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. அங்கே போயிட்டு நீங்கள் மேலும்ன்ற வார்த்தையை போட முடியுமா? அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், மேலும் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை போடக்கூடாது. மேலுங்கிற வார்த்தை பயன்படுத்தக்கூடாது. ஸோ கரெக்டான வார்த்தை அந்த பயன்படுத்தணும். ஏனெனில்ங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தியிருக்காங்க பாருங்கள். ஸோ இது ரொம்ப முக்கியம். அடுத்து வாசிங்களேன். இங்கே இன்னொரு இணைப்பு சொல்லு. இங்கே பாருங்கள், இன்னொரு இணைப்பு சொல்லி கேட்டுருக்காங்க பாருங்கள். 2 கொஸ்டின். தமிழ்நாட்டில் மழை பெய்து வருகிறது, மேலும் 2 நாட்கள் மழை நீடிக்கும். இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதை விட்டுவிட்டு தமிழ்நாட்டில் மழை பெய்து வருகிறது, எனவே 2 நாட்கள் மழை நீடிக்கும் போடலாமா? எனவேன்ற வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இணைப்பு சொல்லு மேலுங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்தணும். இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்? ஸ்கூல் புத்தகங்களே வாசிக்க தான் உங்களுக்கு வரும். அடுத்து பாருங்களேன். சொல்லை இணைத்து புதிய சொல்லு. ஓகேங்களா? இது உங்களுக்கு புணர்ச்சி விதிங்க. புணர்ச்சி விதி தான். மரம் கூட்டல் வேறு மர வேறு, இதை அடிச்சிருவீங்க நீங்கள் ஈஸியாக. அதே மாதிரி சொல்லை இணைத்து புதிய சொல்லு, இதுவும் புணர்ச்சி விதி தான். நாட்டுப்புறம் ப்ளஸ் பாடல் என்னங்க வரும்? நாட்டுப்புற பாடல், இதை அடிச்சிருவீங்க. அடுத்து பாருங்கள். பேச்சு வழக்கு சொல்ல எழுத்து வழக்கு சொல்ல மாற்ற சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? இன்னைக்கு காத்தால காப்பி குடித்தேன், அது தப்பு. என்ன ரைட்டு? இன்றைக்கு காலையில் குழம்பி நீர் குடித்தேன். ஸோ இன்றைக்கு காலையில் குழம்பி நீர் குடித்தேன்றது அந்த சரியான ஒரு விடை. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. அடுத்து பாருங்கள். நிறுத்தல் குறிங்க. இது வரைக்கும் டிஎன்பிசி வரலாற்றில் நிறுத்தல் குறி சம்பந்தமான கொஸ்டின் கேட்டதே கிடையாதுங்க. இல்லா, இது வரைக்கும் கேட்டதே கிடையாது. எப்போ அந்த சிலபஸ் சேர்த்தாங்களோ எப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள். நிறுத்தல் குறின்னு ஒரு டாபிக் வச்சு இப்படி கேட்டிருக்காங்க. நிறுத்தல் குறி இல்லாமல் எந்த ஒரு குறியீடுமே இல்லாமல் ஒரு வார்த்தையை கொடுத்துட்றாங்க. என்ன பண்ணிடுறாங்க? ஒரு வார்த்தையை கொடுத்துட்றாங்க. என்ன வார்த்தை பாருங்கள். ஓ, என்னை அறியாமல் தூங்கி விட்டேனோ, அவ்வளோதான். ஆனால் இதை எப்படி அங்கங்கே குறி போட்டு சொல்கிறாங்க பாருங்கள். ஓ, அங்கே ஒரு ஆச்சரிய குறி. ஓ, என்னை அறியாமல் தூங்கி விட்டேனோ, ஒரு கேள்விக்குறி. அங்கே ஒரு கேள்விக்குறி. எந்த இடத்துல ஆச்சரியக்குறி வரணும், எந்த இடத்துல கேள்விக்குறி வரணும், அழகாக கொடுத்துருக்காங்க. இது ஒரு கொஸ்டின் கேட்டுருக்காங்க. அடுத்து பாருங்கள். மருவு பேருங்க. இங்கே பாருங்க அப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள். மயிலாப்பூர்ன்றத மயிலை 2 கொஸ்டின். அடுத்து பாருங்கள். தஞ்சாவூருங்கிறது தஞ்சை கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள். பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்ல கண்டுபிடிங்கன்னு கேட்டிருக்காங்க. ஒஞ்சின்ற ஒரு கிரேக்க சொல்லுங்கள். ஒஞ்சிங்கிறது ஒரு கிரேக்க சொல்லு. இங்கே பாருங்கள். அதுக்கு தமிழ் சொல்ல என்னது? ஒன்று. தமிழ் சொல் என்னது? ஒன்று அப்படி கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்களேன். உனக்கு பாடத் தெரியுமா அப்படிங்கிற கேள்விக்கு ஆடத் தெரியும்னு பதில் சொல்கிறதுக்கு பேர் என்னங்க? பாடத் தெரியுமான்னு கேட்டால் பாடத் தெரியும்னு சொல்லணும். அதை விட்டு ஆடத் தெரியும், எனக்கு ஓடத் தெரியும், சம்மந்தமே இல்லாத பதில் சொன்னால் அது வந்து இனமொழி விடை. இங்கே பார்த்தீங்கன்னா விடையிலேருந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்டுருக்காங்க. வினா விடையெல்லாம் உங்களுக்கு டாப்பிக்கில் சிலபஸில் இருக்குதுங்க. விடை மொத்தம் 8 வகை கொடுங்க. என்னது? சுட்டு விடை, மறை விடை, நேர் விடை, என்னது உருவது கூறல் விடை, உற்றது உரைத்தல் விடை, வினா எதிர்வினாதல் விடை, இந்த மாதிரி 8 விடை இருக்குது. இல்லையா? இதெல்லாம் நல்லா படிச்சுக்கணும். என்ன விடையில் எப்படி கேட்பாங்கன்னு. இல்லை இங்கே கேட்டிருக்காங்க பாருங்கள். அடுத்து பாருங்கள். கலைச்சொல்லையே பொறுத்துக்களை கேட்டிருக்காங்க. கலைச்சொல்ல என்ன பண்ணியிருக்காங்க? பொறுத்துக்களை கேட்டிருக்கிறாங்க. இங்கே பாருங்கள். டிசீஸ் பொருளை இருந்து பொறுத்த சொல்லியிருக்காங்க. டிசீஸ்ங்கிறது நோய், சைடு எஃபெக்ட்னா பக்க விளைவு, ஜீன் என்பது மரபணு, அலர்ஜினா ஓவாமை, இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க. இன்னொரு கொஸ்டின்ங்க. கலைச்சொல்லு உங்களுக்கு 15 கொஸ்டின் சொன்ன மாதிரி தான். அது 15 கொஸ்டின் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி 15 கொஸ்டின் கேட்குறாங்க பாருங்கள். உங்களுக்கு டாப்பிக்கில் சும்மா சொல்கிறாங்க, கேட்க மாட்டாங்கன்னு நினச்சிக்கூடாது. கலைச்சொல்ல தான் உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க பாருங்கள். 15 கொஸ்டின் சொன்ன மாதிரியே, சிலபஸில் சொல்ல மாதிரியே. லீடர்ஷிப்னா தலைமை பண்பு. அடுத்து பாருங்கள். எவ்வகை வாக்கியம்னு கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. எவ்வகை வாக்கியம் என்ன கண்டுபிடிச்சு செய்யப்பாட்டு வினை கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள். பத்திரப்பதிவு செய்யப்பட்டது, பட்டதுன்னு முடிஞ்சு என்னங்க அது செய்யப்பாட்டு வினை தாங்க. பட்டதுன்னு முடிஞ்சுன்னா என்ன ஆன்சர்? அதுக்கு செய்யப்பாட்டு வினை தான் ஆன்சரு. ஞாபகம் வச்சுங்க. ஸோ செய்யப்பாட்டு வினை இந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்க. இந்த மாதிரி தான் என்ன பண்ணுறாங்க, 4 ஆப்ஷன் கொடுத்து கேள்வி கேட்குறாங்க. இல்லை வித்தியாசமாக இப்போ என்ன பண்ணுறாங்க, கொஸ்டினுடைய மாடலே கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது பாருங்கள். நம்ம படித்து செய்வினை செய்யப்பாட்டு வினையில் வேறு மாதிரி இருக்கும். இப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள் கொஸ்டின். இல்லை அடுத்து பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின். எவ்வகை வாக்கியம் தான் இன்னொரு கொஸ்டின். தன்வினை தொடரை கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. தன்வினை தொடர் சொல்கிறாங்க. நம்ம செய்யணுங்க ஒரு விஷயத்தை. நம்ம செஞ்சோம்னா தன்வினை, பிறர் செஞ்சாங்கன்னா அது பிறவினை, அவ்வளோதான். தன்வினைனா என்னது? இங்கே பாருங்கள். பதவியை விட்டு விலக்கப்பட்டான்னு கொடுத்துருக்காங்க. விலக்கப்பட்டான்னா வேறு யாரோ செய்கிறது, அது தப்பு. பதவியை விட்டு நீக்கப்பட்டான்னு சொல்கிறாங்க, வேறு யாரோ செஞ்சுருக்காங்க, அதுவும் தப்பு. பதவியை விட்டு நீக்கினான்னு சொல்கிறாங்க, அதுவும் தப்பு. இங்கே பாருங்கள். பதவியை விட்டு நீங்கினான், நான் நீங்கினேன். அவன் வந்து தானே முடிவெடுக்கிறான். தானே ஒரு முடிவெடுத்து தானே ஒரு விஷயத்தை செஞ்சால் தன்வினைங்க, அவ்வளோதாங்க தன்வினை. இங்கே பாருங்கள். அடுத்து விடைக்கேற்ற வினா. இதெல்லாம் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தான். அரசுக்கு தவறாமல் வழி செலுத்த வேண்டும், அரசுக்கு தவறாமல் என்ன செலுத்த வேண்டும் தான் கேள்வி கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் பாருங்கள். உனக்கு கதை எழுத தெரியுமான்றதுக்கு கவிதை எழுத தெரியுங்கிறது அதே கொஸ்டின்ங்க. இங்கே பாருங்களேன். அதே கொஸ்டின். ஆட தெரியுமான்னு கேட்டால் பாட தெரியும்னு சொல்கிறது. அதே மாதிரி உனக்கு கதை எழுத தெரியுமான்னு கேட்டால் கவிதை எழுத தெரியுங்கிறது. இது என்னது? ஒரு இனமொழி விடை தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வாங்க. இங்கே பாருங்கள். சொற்கள் முறையாக ஒழுங்கமைக்கப்பட்ட சொல்லு வந்து கரெக்டாக இருக்கணும். இங்கே பாருங்கள். சொல்லு கரெக்டாக இருக்கணும். என்ன கொஸ்டின் பாருங்களேன். மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் உங்களுக்கு எங்கெங்கே இருக்குது? ஸ்கூல் புத்தகத்தில் தாங்க இருக்குது. புத்தகத்துடைய புக் பேக்கில் தாங்க இருக்குது. மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் என்று. இதெல்லாம் நீங்கள் புத்தகத்தை படித்தாதான் அந்த வார்த்தையை என்ன பண்ண முடியும்? ஒழுங்குபடுத்தி எழுத முடியும். நெக்ஸ்ட் பாருங்கள். சரியான தொடர். இதுவும் என்ன தான் கிட்டத்தட்ட சொற்றரை ஒழுங்குபடுத்தி எழுதுகிறான். கிட்டத்தட்ட 4 கொஸ்டின் கிட்ட அதே பார்த்துட்டோம். மனிதன் இயற்கையோடு போராடி கொண்டிருக்கிறான். பார்த்தீங்களா? இதெல்லாம் நீங்கள் புத்தகத்தை வாசிக்கணுங்க. தமிழ் புத்தகத்தை நிறைய வாசிக்கணுங்க. ஸ்கூல் புத்தகம் அதுவும் முக்கியமாக புதிய புத்தகங்கள் எடுக்குங்க. நீங்கள் கிடைக்காத பழைய புத்தகத்தை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க, தப்பு பண்ணுறீங்க.
இல்லைங்களா? உங்களுக்கு வந்து பழைய புத்தகத்தை தேடி அலைஞ்சு என்ன பண்ணுறீங்க, நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்கீங்க. புதிய புத்தகங்களை படிங்க, அதில் தான் நிறைய கண்டென்ட் இருக்குது. அதை முடிச்ச அப்புறமா பழைய புத்தகத்தை போய்க்கலாம். வாங்க இங்கே பாருங்கள். இலக்கிய இனிமையாக பாடியதால் பரிசு பெற்றால். இன்னொரு சொற்றொடர் ஒழுங்குபடுத்தி எழுதுக. இங்கே பாருங்கள், அகர வரிசைப்படுத்தியில் ஒரு கொஸ்டின். அ ஆ இ உ ஊ இதில் என்னென்ன வார்த்தையில் எது ஃபஸ்ட்டு வருது பாருங்கள். பாருங்கள், ஊ தான் ஃபஸ்ட்டு, ஏ தான் செகண்டு, ஏ ஓ ஓ ஐ. ஸோ இதான் செகண்டாக தான் ஆன்சர். இல்லை அகர வரிசைப்படுத்தியில். அடுத்து பாருங்கள், வேர் சொல்லுக்குரிய வினையாளனையும் பெயர் கேட்டிருக்காங்க. வினையாளனையும் பெயர் அப்படின்னாலே என்னது, அது என்னவா இருக்கணும், அது செய்தான், செய்தவன், வந்தவன், போனவன், கிடைத்தவன், அவன், இவன் அப்படின்னு வந்துட்டா தாங்க வினையாளனையும் பெயர். இல்லையா? ஒரு வினை வந்து அந்த செய்யக்கூடியவனால் முடிஞ்சிச்சுன்னா அதான் வினையாளனையும் பெயர். இல்லையா? இப்போ தந்தான் அப்படிங்கிறது வருமாங்க, வரக்கூடாது. தந்தான் அப்படிங்கிறது வரக்கூடாது. தருதல் அப்படிங்கிறது தொழிற்பெயர். தந்து அப்படிங்கிறது என்னங்க, தந்து அப்படிங்கிறது என்னங்க, ஒரு வினை சொல்லுங்க. தந்துங்கிற வினை சொல்லு. இல்லையா? அதேமாதிரி தந்தான், தந்தான் அப்படின்றது ஆண்னு போயிருது. ஆண்னு வரக்கூடாது, வண்ணு தான் முடியணும். இல்லையா? ஆண்னு போகக்கூடாது. ஐயா, தந்தான்னு போகக்கூடாது. தந்தவன், செய்தவன் தான் வரணும். அதான் வினையாளனி பேர். ஓகேங்களா? வந்துருங்க, அடுத்து வாங்க. பண்ணு 3 சொல்லிடுங்க. பண் என்பதற்கு இணையற்ற சொல் என்னன்னு கேட்குறாங்க. பாருங்கள், கொஸ்டின் நல்லா வாசிங்களேன். பண் 3 சொல்லினா போட்டு பண் என்பதற்கு இணையற்ற சொல் எதுன்னு கேட்குறாங்க. இணையற்ற சொல். ஸோ அப்போ 3 சொல்லு ஒரே மாதிரி இருக்கும். ஒன்றே ஒன்று தான் வேறு மாதிரி இருக்கும். ஸோ பண் என்பதற்கு 3 அர்த்தம் இருக்குது. அப்போனா பண் என்பதற்கு இசை, பாடல், ஓசை, இது 3மே ஒரே அர்த்தம் தான். இந்த பணிங்கிற வார்த்தை மட்டும் தான் பண்ணது ஒத்து வராத வார்த்தை. இல்லை, கவனமாக அடிக்கக்கூடிய கொஸ்டின் இதெல்லாம் ரொம்ப கவனமாக அடிக்கணும். அடுத்து வாசிக்கலாம். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க பாருங்கள். அடுத்து பாருங்கள், பொருளை புரிந்து கொண்டு தொடரை நிறைவு செய்க. கோடிட்டடங்க அது கவனிச்சிங்களா? இது கோடிட்டடம் கேட்டிருக்காங்க உங்களுக்கு. நிலத்துக்கு அடியில் கிடைக்கும் டேஸ் யாவும் சரசுக்கு சொந்தம். எதுங்க? புதையல். இந்த மாதிரிலாம் என்னது கொஸ்டின் கேட்குறாங்க உங்களுக்கு. ஸோ புத்தகத்தை வாசிக்க வேண்டியது ரொம்பவும் முக்கியங்க மக்களே. புத்தகத்தை வாசிக்கணும் மக்களே, பார்த்துக்குங்க மக்களே. இங்கே பாருங்கள், பூ என்ன வீசும்? பூ வந்து நறுமணம். 3 சொல்லி இன்னும் நான் போடணுங்க. பூ என்பது நறுமணம் வீசும். 3 சொல்லினா தான் போடணும். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் கேட்டுருக்காங்க. இல்லை, ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் கலைச்சொல் மாதிரியே. வனப்பாதுகாவலர் அப்படின்னா ஃபாரஸ்ட்ரி. வனப்பாதுகாவலர்னா இங்கே பாருங்கள், இணையான தமிழ் சொல்லை அதிகம்னு கொடுத்துட்டு ஆப்ஷனை பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஆப்ஷனை பாருங்கள், உங்களுக்கு எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ வனவியல் ஃபாரஸ்ட்ரி தான் கரெக்டு. வனவியல் ஃபாரஸ்ட்ரி அப்படிங்கிறது அது உங்களுக்கு கரெக்டு. மச்சலாம் தப்பு. காடுங்கிறது ஜங்கிள் வேறு வரும். வனவிலங்குகள்ன்றது ஒயில்டு அனிமல். வனப்பாதுகாவலர் அப்படின்றது என்னது, ஃபாரஸ்ட் ஆஃபீஸர். ஸோ மற்ற எல்லாமே தப்பு. வனவியல் தான் கரெக்ட். ஓகேங்களா? பார்த்துங்க. நெக்ஸ்ட் வாங்க, மரபு சொல்லுங்க. இது ஒரு 3 கொஸ்டின் பார்க்குறோமுங்க. இப்போ மரபு சொல்லு. ஆந்தை என்ன பண்ணும்? அலரும். மிச்சம் இருக்கிறதுங்க குயிலுங்க, கூவுங்க. குயில் வந்து இந்த கூவும். ஓகேங்களா? அது என்னது, கிளி பேசும். கிளி என்னது பேசும். அப்போ அகவும். எதுங்க அகவும்? எதுவும் அகவும்? பார்த்தீங்களா? கேட்டிருக்காங்க, கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வாங்க, பொருந்தாத சொல்லை கண்டறி. எப்படி கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்கள். பொருந்தாத சொல்லை கண்டுபிடிக்காமா இப்படி கேட்குறாங்க பாருங்கள். பொருந்தாத சொல்லு. கிணறுனா கேணின்னு அர்த்தம் நமக்கு தெரியும். சித்தம்னா உள்ளம்னு நமக்கு தெரியும். ஆழி என்பது கடல்னு நமக்கு தெரியும். ஊழி என்பது என்னங்க, இது வந்து பொருந்தாத சொல்லாங்க. பார்த்தீங்களா? ஊழி என்பது பொருந்தாத சொல்லா. எப்படி இதை பொருந்தாத சொல்லுன்னு சொல்கிறாங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்ப்போம். இது ஏன் பொருந்தாத சொல்லுன்னு சொல்கிறாங்க? நமக்கு தெரியும், கிணறுனா கேணின்றது தெரியும், சித்தம்னா உள்ளம் தெரியும், ஆளினா கடல் தெரியும். ஏன் ஊழி என்பது உலகம் என்பது நம்ம படித்த வரைக்கும் சரிதானே ஆன்சரு. அப்புறம் ஏன் தப்புன்னு சொல்லியிருக்காங்க? இதில் கஷ்டம் தாங்க. ஆன்சர் என்ன சொல்ல கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இதெல்லாம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்குறாங்க உங்களுக்கு. அப்பனா இல்லை, பார்த்துங்க. அடுத்து வந்துருங்க, பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடு. உரிச்சொல் அல்லாதது எதுன்னு கேட்குறாங்க. இப்படி கொஸ்டின் கேட்டுருக்காங்க பாருங்கள். சால தவ நனி கூறு குளிக்கலாம் சொல்லுவீங்க. சிலங்கிறது உரிச்சல் கிடையாதுங்க. சிலங்கிறது உரிச்சல் கிடையாது, நமக்கு தெரியும் அது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்துருங்க. இங்கே பாருங்கள், இடம் வகை அறிந்து பொருந்தா சொல்லை எழுதுக. இடம், தன்மை, முன்னிலை, படர்க்கை இருக்குது இல்லைங்களா? அதில் பொருந்தா சொல்லி கேட்டிருக்காங்க. அதெல்லாம் நம்ம எதுலேயோ பொருந்தா சொல்லி கேட்பாங்கன்னு நினச்சோம். எதில் கேட்டோம் நம்ம நினச்சோம்? நம்ம இந்த மூவிடம் இடம் போது இதில் தன்மை, முன்னிலை, படர்க்கை கொடுத்துருக்கேன். இல்லாட்டி இயலிசை நாடகத்தை கொடுத்துட்டு கேட்பாங்கன்னு நினச்சோம். ஆனால் இவங்க எப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள். இடத்துல தன்மையில் பொருந்தா சொல்லி எதுன்னு கேட்டிருக்காங்க. தன்மையில் இல்லை பாருங்கள், யான், யாம், யாங்கள், இதெல்லாம் வந்து தன்மையை சொல்லக்கூடியதுங்க. தன்மை, முன்னிலை, படர்க்கை, மொத்தம் 3 இடம் சொல்லுவாங்கல்ல. இதை பாருங்கள், அவர்னா என்னங்க வார்த்தை? அவர்ன்றது என்னங்க? படர்க்கைங்க. தன்மை என்றால் நான், முன்னிலைனா நீங்கள், படர்க்கைனா அவர். இல்லையா? இதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்து வந்துருங்களேன், அருகுற என்பதன் எதிர்ச்சொல் கேட்குறாங்க. கொஸ்டினை ஃபுல்லாக வாசிக்கணும். அங்கே பாருங்களேன், எதிர்ச்சொல் கேட்குறாங்க. அருகுனா அருகில், இல்லை எதிர்ச்சொல்னா தொலைவில் அர்த்தம். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், ஒரு பொருள் தரும் பல சொற்களுங்க. ஒரு பொருளை தரக்கூடிய பல சொல்லு. பாருங்கள், இதழ் அப்படிங்கிறதுக்கு 2 அர்த்தம் சொல்லுவாங்க. இதழ் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் பாருங்கள். நாளிதழ்னு ஒரு அர்த்தம் இருக்குது, உதடுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அதில் 2 அர்த்தம் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின், அதே மாதிரியே இன்னொரு கொஸ்டினுங்க. குளிர்ச்சி, சாந்தம், மென்மை, இதெல்லாம் குறிக்கக்கூடிய சொற்கள் எதனை குறிக்கும்னு கேட்குறாங்க. தன்மைங்க. என்னது? தன்மை என்பது தான் அனைத்தையும் குறிக்கிறதாமா.
ஸோ தன்மை அப்படிங்கிறதா என்னது உங்களுக்கு இத்தனை பொருள் சொல்கிறாங்க. தன்மை அப்படிங்கிறதா இத்தனை சொற்களை சொல்லக்கூடியது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ உங்களுக்கு இப்போ 100 கொஸ்டின் மொத்தம் இருக்குதுங்க. அதில் 50 கொஸ்டின் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன், மாடலுக்கு எடுத்து காமிச்சிருக்கேன். இன்னும் 50 கொஸ்டின் இருக்குது. இருக்குதுங்க. இங்கே பாருங்கள், இணைப்பு சொல்லு எதில் பயன்படுத்தணும், குரில் நெடில் வேறுபாடு எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க, கூட்டப்பேர் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது, அதே மாதிரி கூட்டுப்பெயர் எப்படி யூஸ் பண்ணணுன்றது, ஒருமைப்பன்மை பிழை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு 2 கொஸ்டின், 3 கொஸ்டின் கேட்டுருக்காங்க. ஒருமைப்பன்மையில் சொல்லும் பொருளும் கேட்டுருக்காங்க. ஒரு ஓர்ன்ற வார்த்தை எப்படி பயன்படுத்தும் 2 கொஸ்டின் கேட்டுருக்காங்க. அதே மாதிரி யாண்டு சொல் பொருள் கேட்டிருக்காங்க 2 கொஸ்டின். அதே மாதிரி சொல் பொருள் கேட்டிருக்காங்க. தவறான இணை கேட்டிருக்காங்க. குறிநெடில் வேறுபாடு, திருப்பியும் ஒரு குறிநெடில் வேறுபாடு என்ன பண்ணியிருக்காங்க, திருப்பியும் ஒரு என்ன பண்ணியிருக்காங்க, குறிநெடில் வேறுபாடு கேட்டிருக்காங்க. அடைப்புக்குள் இருக்கக்கூடிய சொல்லு இங்கே பாருங்கள், வடக்கிலிருந்து வீசும் காற்று வாடை காற்று. பார்த்தீங்கன்னா அடைப்புக்குள் இருக்கக்கூடிய சொற்களை எந்த இடத்துல பயன்படுத்தணும், இதெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஸ்கூல் புத்தகத்தை படித்தா மட்டும்தாங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் மேற்கிலிருந்து வீசு காற்று ஒன்று சொல்லுவாங்க, கொண்டல், கிழக்கிலிருந்து வீசு கொண்டல்னு சொல்லுவாங்க, இல்லை வாடை காற்று வடக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி என்னது ஒவ்வொரு வார்த்தையெல்லாம் நீங்கள் ஸ்கூல் புத்தகத்தை படித்தா மட்டும்தாங்க அடிக்க முடியும். உரைநடையை படிக்கணுங்க கண்டிப்பாக. இங்கே பாருங்கள், உன் வீடு எங்கே உள்ளதுன்னு தான் கரெக்டான ஆன்சர். வினா சொல்லு, நாயன்மார்கள் மொத்தம் எத்தனை பேர் தான் கொஸ்டின் கேட்கணுங்கிறதா இருக்கட்டும். இல்லை அதே மாதிரி முருகன் வந்து வந்தான்கிற என்ன காலம்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை எழுத்து வழக்கு சொல்கிற மாற்ற சொல்லி கேட்குறாங்க, பேச்சு வழக்க மாற்ற சொல்கிறாங்க, நிறுத்தல் குறிகள் போட சொல்கிறாங்க. அதே மாதிரி சேரர்களோட பட்டப்பேர்கள் கேட்குறாங்க. என்னென்ன கொஸ்டின் கேட்குறாங்க பாருங்கள், பிறமொழி சொற்கள் கேட்குறாங்க. நீ படிக்கவில்லையா, நான் எழுதுவேன். இதுவும் அதே தான் உங்களுக்கு என்னது, இனமொழி விடை கேட்குறாங்க. இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு ஊமையால் விளக்கப்போரும் பொருள் கேட்டுருக்காங்க பாருங்க. ஊமையால் விளக்கப்போரும் பொருள் கேட்குறாங்க பாருங்க. குன்றேறி யானைப்போர் கண்டற்றால் என்னும் திருக்குறள் கூறும் ஊமை பொருள் என்ன, தன் கையில் பொருள் கொண்டு ஒரு செயலை செய்வது. பார்த்தீங்களா, இந்த மாதிரிலாம் கொஸ்டின் பார்த்துருக்கோமா எங்கேயாவது? இப்போ தாங்க கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஓமையில் பார்த்துக்குங்க, திருக்குறளை கொடுத்து கேட்குறாங்க கேள்வி. இல்லை திருக்குறளை கொடுத்து என்ன பண்ணுறாங்க, கேள்வி கேட்குறாங்க. விடைக்கேற்ற வினா கேட்குறாங்க. இதை உங்களுக்கு அகரவரிசை கேட்குறாங்க. இரு வினைகள் பொருள் வேறுபாடு கேட்குறாங்க. பணித்து என்ன ஆசிரியம் கேட்குறாங்க, பணிந்துக்கும். அதே மாதிரி அகரவரிசை கேட்குறாங்க. பெயர் சொற்களை அகரவரிசைப்பட்டு சொல்கிறாங்க. வேறு சொல்லு கேட்குறாங்க பாருங்கள். வேறு சொல்லு 3-4 படிச்சிட்டோம். வேறு சொல்லு, எதிர்ச்சொல் கேட்குறாங்க. எதிர்ச்சொல் கேட்குறாங்க. பிரித்தெழுதுகள்லாம் கடைசி வருதுங்க. கடைசி கேட்குறாங்க பாருங்கள். கலைச்சொல் கேட்குறாங்க. சந்திப்பிழை கேட்குறாங்க. கடைசியாக மரபு பிழை கேட்குறாங்க. இதாங்க அந்த 100 கொஸ்டின் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம், நம்ம 50 கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாக எந்த மாதிரியெல்லாம் கொஸ்டின் கேட்குறாங்கிறத நிதானமாக சொல்லியிருக்கோம். ஓகேங்களா. அடுத்த 50 கொஸ்டினை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்குறாங்கிறத ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி நம்மளை 6ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் புத்தகத்தை, புதிய புத்தகத்தை அட்டை டு அட்டை படிக்க சொல்லுறாங்க. புரிஞ்சுக்கோங்க, அட்டை டு அட்டை படிக்க சொல்கிறாங்க. இதுதான் உண்மை. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு அடுத்து குரூப் பொருள் கேள்வி இருக்க போகிறது. தயாராக இருந்து கொள்ளுங்கள். ஓகேங்களா. ஏதோ இன்ஸ்டியூட் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு போய் ஏமாந்துடாதீங்க. தயாராக இருந்துக்கங்க. உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். ஓகேங்களா. புதிய புத்தகத்தை நல்லா படிச்சுங்க. பழைய புத்தகத்தை டாபிக் சிலபஸ் வந்து படிச்சுங்க போதும். இல்லை சிறப்பு தமிழ் அதையுமே இந்த சிலபஸ் படிச்சுங்க போதும். புதிய புத்தகத்தில் 6ஆவது 10 வரைக்கும் நல்லா படிச்சுங்க. ஓகேங்களா. 50 கொஸ்டின் நம்ம பார்த்துட்டோம். அடுத்த 50 கொஸ்டின் என்னென்ன கேட்க போகிறாங்கன்னு சொல்லி படிச்சிட்டோம். இதே மாதிரி எப்படிலாம் வந்து கொஸ்டின் கேட்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய 50க்கும் உங்களுக்கு தெளிவுரை வேணுமா, உங்களுக்கு தெளிவுரை வேணும் அப்படின்னா கமெண்டில் வந்து ஓகே சார் பண்ணுங்கள் சார்னு சொல்லுங்கள். இல்லை இப்போ சொல்லுங்கள். இதே மாதிரி இப்போ புதிய சிலபஸ் பேஸ் பண்ணி என்னென்ன எக்ஸாம்ஸ்லாம் நடந்திருக்கு டாபிக்ஸில், இல்லை புதிய தமிழில் உங்களுக்கு அந்த புதிய சிலபஸை பேஸ் பண்ணி என்னென்ன எக்ஸாம்லாம் உங்களுக்கு நடந்திருக்கோ அந்த எக்ஸாமோடைய அந்த ப்ரீவியஸ் கொஸ்டினை வச்சு உங்களுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வேணுமான்னு சொல்லுங்கள். நீங்கள் வேணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா என்ன பண்ணுவோம், நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இனிமேல் நம்ம அதை எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், உங்களுக்காக அதை வந்து நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்போம். ஓகேங்களா. உங்களுக்கு தேடி படிக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவோம், நம்ம அதையே உங்களுக்கு என்ன பண்ணுவோம், எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்போம். இல்லாட்டி அதையே வச்சு உங்களுக்கு என்ன பண்ணுவோம், டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் உங்களுக்கு புதிய சிலபஸ் பேஸ் பண்ணி எப்படி கொஸ்டின் கேட்டுருக்காங்களோ அதே கொஸ்டினை உங்களுக்கு என்ன பண்ணுவோம், டெஸ்ட்டாக கூட கண்டக்ட் பண்ணுவோம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா. ஸோ அது உங்களுக்கு வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். ஓகேங்களா. உங்களுக்கு வேணும் சார் அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணுங்கள், ஓகே சார் எனக்கு வேணும் சார்ன்றது என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஆமாம் சார்னு சொல்லி என்ன பண்ணுங்கள், கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா. நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், அதை நம்ம பிளான் பண்ணுவோம். இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் என்ன பண்ணுங்கள், கேளுங்க. நம்ம அதை என்ன பண்ணுவோம், அடுத்து நம்ம பண்ண ஆரம்பிப்போம். ஓகேங்களா. ஸோ மறக்காம சேனல் லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க, பிகினர் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இல்லை நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.